ஹே கேஸ் நம்ம இதில் பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டா இந்த வாரத்துக்கான அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் டிசிலேருந்தே போயிடலாம். ரொம்ப கம்மியான அப்டேட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு பீஸ் மேக்கர் அந்த சீசன் 2 ஷூட்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போயிட்டு இருக்கு. இதையுமே வந்துட்டு நம்ம ஜேம்ஸ் கன் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எடுக்கிறாரு. சூப்பர்மேன் லெகசியுமே வந்துட்டு அவர் எடுத்துட்டு இருக்காரு. அதனால இப்போ வந்துட்டு இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ரீஷூட்மே வந்துட்டு போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு அதில் நம்ம பீஸ் மேக்கர் வந்துட்டு சூப்பர்மேன் லெகசியில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கேமியோ தருவார் அப்படிங்கிற வந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கரமாக எதிர்பார்த்துருக்காங்க. அதுக்கு வலு சேர்க்கிற விதமாக தான் வந்துட்டு ரீஷூட்மே வந்துட்டு போயிட்டுருக்கு. அண்ட் இதை தாண்டி வந்துட்டு லைவ் ஆக்ஷனில் வந்துட்டு பெரிய அப்டேட் எதுவுமே இல்லை. பிகாஸ் நம்ம டபிள்யூபி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்ரண்ட் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு May 15 நடத்த போகிறாங்க. அதுக்காக தான் இருக்க மிச்ச இருக்க எல்லா அப்டேட்ஸுமே வந்துட்டு பொத்தி பொத்தி பாதிச்சுட்டு இருக்க மாதிரி நம்மளுக்கும் தெரியுது. அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு HBO மேக்ஸ்லையுமே வந்துட்டு ஒரு சீரிஸ் கார்ட்டூன் சீரிஸ் வந்துட்டு பப்ளிஷ் பண்ண போகிறதா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன சீரிஸ் அப்படின்னா நம்ம கல்ச்சர் கமாண்டோஸ் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறதா வந்துட்டு ரொம்ப நாளாகவே நம்மக்கிட்ட வந்துட்டு உருட்டிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கன்ஃபார்மே செய்யப்பட்டிருக்கு. அந்த அப்ரண்ட்டுக்கு அப்புறமா வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு இந்த கல்ச்சர் கமாண்டோஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸ்மே வந்துட்டு HBO மேக்ஸில் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறதா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெய்லருமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியல. பிகாஸ் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு எக்ஸ்மேன் 97 பார்த்துருப்பீங்க. அது மாதிரி வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்துருக்கும் போது தான் இந்த கல்ச்சர் கமாண்டோஸ்மே வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. இது டிசி தரப்புலேருந்து தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுனால இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கர எதிர்பார்ப்புலையுமே வந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாமே இருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு இந்த அப்ரண்ட் அப்படிங்கிற இந்த இதுக்கப்புறமா வந்துட்டு டிசி கரெக்டாக இருந்து வந்துட்டு நம்மளுக்கு எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வரும் அப்படிங்கிறதுமே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் காம்னு வந்துட்டு எந்த ஒரு அப்டேட்டுமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணாமல் தான் வந்துட்டு பார்த்துருக்காங்க. கூடி சீக்கிரமாக இந்த கல்ச்சர் கமாண்டோஸ் கூட வந்துட்டு நம்ம சூப்பர்மேன் லெகசியோட சூட்டப் அப்டேட்டையும் தந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்க டிசி அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முடியுது. அப்படியே நம்ம மார்வல் கிட்ட போனோம் அப்படின்னா நம்ம கேங்கார்லோ அந்த பாய் சீரிஸ்லாம் நடிச்சிருப்பார் இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு அப்டேட் தந்திருக்காரு. என்ன அப்படின்னா அவர் வந்துட்டு இப்போ மார்வலில் வந்துட்டு நடிக்க போகிறாரு அப்படிங்குமே வந்துட்டு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு காமிக்ஸ் எந்த பார்க்காத ஒரு கேரக்டர் ஒரு புது கேரக்டராக வந்துட்டு அவர் நடிக்க போகிறாரு அப்படிங்குமே வந்துட்டு சொல்லியிருக்காரு. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வில்லன் கேரக்டரில் வந்துட்டு பிச் சொதறிடுவார். பட் இப்போ வந்துட்டு அவர் வில்லன் கேரக்டர் நடிச்சு போர் அடிச்சிச்சு. ஹீரோ அவரோட ஹேண்ட் ஹீரோ கேரக்டரில் வந்துட்டு நடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃபேன்ஸ் எல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அடுத்து வர ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படத்தில் வந்துட்டு இவர் நடிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அடுத்து அந்த படம் தான் வந்துட்டு ஷூட்டிங் வந்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்துட்டு இருக்குது. அப்போ கண்டிப்பாக அந்த படத்தில் தான் நடிச்சே ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாசிபிளி வந்துட்டு டாக்டர் ரூமாக நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஃபேன்ஸ் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுத்த மாதம் ஜூலையில் வந்துட்டு 26ஆம் தேதி வந்துட்டு டெட்பூல் அண்ட் வூல்வரின் அதாவது டெட்பூல் 3 படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ரொமோஷன் ஒர்க்ஸுமே வந்துட்டு அங்கே போயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து வந்துட்டு மெர்ச்சன்டைஸ்லாம் வந்துட்டு விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அயன் கிளா அப்படிங்கிற வந்துட்டு ஒரு வெப்சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெட்பூல் அண்ட் வூல்வரினோட மெர்ச்சன்டைஸ்லாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மெர்ச்சன்டைஸ்ல வந்துட்டு பல பேர் வாங்கி வந்துட்டு ரிவ்யூவுமே போட்டிருக்காங்க. அந்த மெர்ச்சன்டைஸ்லாம் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உள்வரினுடைய மாஸ்க் வந்துட்டு போட்டிருக்கு. ஆனால் இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து 2 ட்ரெய்லருமே வந்துட்டு மாஸ்க் வந்துட்டு எதுலையுமே போட்டிருக்க மாட்டார் நம்ம உள்வரின். ஃபேன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஜிஆரில் தான் வந்துட்டு மாஸ்க் வரப்போகுது. அப்படி வரப்போது வந்துட்டு கண்டிப்பாக அது நல்லா இருக்காது. இது வந்துட்டு நம்ம டெட்பூல் தர மாதிரி ஃபிசிக்கல் மாஸ்க்கே தந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். பட் இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படத்தை டைம் ட்ராவல் ஷூட் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துட்டு சிஜிஎஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு மாஸ்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பாக அந்த மாஸ்க் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு ஒரு தரப்பு மக்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி மாஸ்க்னா ஃபிசிக்கல் மாஸ்க்கே கொடுங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு தரப்பு மக்கள் சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி மாஸ்க் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த மாதிரி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் டெட்பூல் 3 படத்துக்கு வந்துட்டு ரீஷூட்மே வந்துட்டு இந்த மே மாதம் ஃபுல்லாக வந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 1-2 மாதம் தான் இருக்குது. இப்போதைக்கு திடீர்னு ரீஷூட் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா போன டைம்லாம் வந்துட்டு படத்தோட லென்த்துமே கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ இதோட லென்த் இன்னுமே கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா படம் கண்டிப்பாக நல்லா இருக்காது அப்படிங்கிறத ஃபேன்ஸ் எல்லாமே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த ரீஷூட்மே வந்துட்டு ரொம்ப கம்மியான டியூரேஷன் இருந்தால் தான் வந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா நியூ வேர்ல்ட் ஆர்டர் அப்படிங்கிற அந்த படத்தோடைய ட்ரெய்லருமே வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு அடுத்த வருஷம் தான் வந்துட்டு ரிலீஸ் ஆகும் போகுது. பட் இப்போயே வந்துட்டு ஷூட்டிங்குமே ஆரம்பிச்சு அதுக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான ப்ரொமோஷன் ஒர்க்ஸுமே வந்துட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளுக்கு கிடைச்சிக்க மிகப்பெரிய அப்டேட் அந்த படத்தில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ரெட் ஹால் தண்டர் போல்ட் வந்துட்டு ரெட் ஹால்கா வந்துட்டு அந்த படத்தில் வந்துட்டு கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல.
கண்டிப்பாக ரெட் ஹல்க் வந்தா அப்படின்னா கிரீன் ஹல்க்குமே வந்துட்டு வந்தாகணும். ப்ரொஃபசர் ஹல்க் வருவாரா இல்லையா அப்படின்னு தெரியல. மோஸ்ட்லி ப்ரூஸ் தனியா இதோட இந்த அப்டேட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பட்டி தட்டி விட்டுருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நாளைக்கு நான் உங்களுக்கு புது வீடியோவில் பார்க்க வரைக்கும் டாடா பை பை. See you guys.